நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கடையநல்லூரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். இந்திய தேர்தல் ஆணைய முறைகேடுகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டத்தின் சார்பில் கடையநல்லூர் மணிகூண்டு அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமை தாங்கினார். மாவட்ட நிர்வாகிகள், செயலாளர் ஜலாலுதீன், பொருளாளர் சாதிக், துணைத் தலைவர் அப்துல் பாசித், துணை செயலாளர்கள் ஹஜா மைதீன், அப்துல் பாசித், புளியங்குடி பெலால், பீர் மைதீன், வடகரை சையது அலி, மருத்துவமனை செயலாளர் அப்துல்லா குட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் முகமது உலி கோஷங்களை எழுப்பினார். மாநில செயலாளர் அன்சாரி கண்டன உரையாற்றினார். இதற்கான ஏற்பாட்டை மாவட்ட தொண்டரணி செயலாளர்கள் ஷேக் தாவூத் தலைமையில் கடையநல்லூரில் அனைத்து கிளை நிர்வாகிகளும் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் டவுன் கிளை தலைவர் இஸ்மாயில், மதீனா நகர் தலைவர் பாதுஷா, பேட்டை கிளை தலைவர் நல்லூர் சுலைமான், ரஹமானியாபுரம் கிளை தலைவர் ஃபாரூக், மக்கா நகர் கிளை தலைவர் சேகனா, தௌஹீத் நகர் கிளை தலைவர் நிரஞ்சன் ஒளி, இபி கிளை தலைவர் சதாம் ஹுசேன் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கோதர்ஷா. தென்காசி மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இப்போது நடத்தியிருக்கின்றோம். தேர்தல் ஆணைய மோசடிகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன தகவல்களை மக்களுக்கு எடுத்து சேர்க்கும் விதமாகவும், தேர்தல் கமிஷனராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும், பாஜக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினம் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ஜனநாயகத்தின் அடிப்படையிலே மக்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையை மீறி வாக்காளர் திருட்டு நடந்து ஓட்சோரியின் மூலமாக பாஜக அரசு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறது. இது மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் இந்த பிரச்சாரத்தை இப்போது நாங்கள் கையில் எடுத்து இதை கண்டிக்கின்ற விதமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு வாக்காளர் பட்டியல் சரி செய்யப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைய தினம் பீகாரிலே நடைமுறையில் இருந்த எஸ்ஐஆரிலே 11 ஆவணங்களை நாங்கள் 11 ஆவணங்களைத்தான் பெறுவோம், வாக்காளர் அட்டையையோ குடும்ப அட்டையையோ ஆதார் அட்டையோ நாங்கள் பெறமாட்டோம் என்று சொன்ன தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு ஆர்டர் ஒன்று இன்றைக்கி போட்டு அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இந்தியாவிலே உள்ள அனைத்து வாக்காளர் பட்டியலிலும் முறைகேடுகள் நடந்திருக்கிறது, வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது என்பதை இன்றைய ஆர்ப்பாட்டத்திலே புள்ளி விவரங்களோடு நாங்கள் மக்களுக்கு எடுத்து வைத்திருக்கின்றோம். இதையெல்லாம் சரி செய்து உச்சநீதிமன்றம் ஒரு ஜனநாயக அடிப்படையிலே இந்தியாவிலே மக்கள் விரும்பக்கூடிய அடிப்படையிலே தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அன்சாரி, மாநில செயலாளர், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்.